Dear students, good morning. Welcome to one and all. நம்ம அடுத்த லெசன் போகிறோம். Now we go to the world of microbes. ஓகேவா? ஸோ மைக்ரோப்ஸோட உலகத்துக்குள்ளே நுழைகிறோம். ஸோ மைக்ரோப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வி cannot see our naked eye. நம்மளோட வெறுங்கண்ணால் பார்க்க முடியாத ஆர்கானிசத்தை நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மோஸ்ட்லி என்னென்ன ஆர்கானிசம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட் யூ கோ டு த இன்ட்ரடக்ஷன். So, the Greek word micros means it's a small. Bios means it's a living, life bearing. Large means study. Micrology அப்படின்னா ஸ்மாலர் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. ஓகே, இட்ஸ் a branch of biology dealt with organism of microscopic size. What is in the microscopic size அப்படின்னா only you can see with the help of microscope. மைக்ரோஸ்கோப்போட உதவியால் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் சைஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெரும்பாலும் என்னென்ன ஆர்கானிசம் பார்க்கணும்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, வைரஸ். ஓகேவா? சம் ஆஃப் த புரோட்டோசோவன்ஸ். ஓகே, ரைட், which include bacteria, fungi, algae, protozoa and virus. Okay, microbes are found in habitats like terrestrial. எங்கெல்லாம் இருக்கும் ஹேபிடேட் அப்படின்னா எங்கெல்லாம் வாழும்? டெரஸ்ட்ரியல் லேண்டில் பார்க்கலாம், அக்வாட்டிக்கில் இருக்கும், அட்மாஸ்பியருக்கு இருக்கும், ஆர் இன் லிவிங் ஹோஸ்ட். ஓகே, உயிருள்ள ஒரு ஆர்கானிஸ்குள்ளே இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தூணுலையும் இருக்கும், துரும்பிலையும் இருக்குன்னு சொல்லுவோம். கடவுளை சொல்லுவோமா இல்லையா? கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டோன்னா தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருக்கும். அதுமாரி மைக்ரோப்ஸ் இல்லாத இடமே இல்லை உலகத்தில். ஓகே, இன் அவர் லிவிங் வேர்ல்டில் ஆல் த பிளேசஸ் த மைக்ரோப்ஸ் வில் பி என்னது ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கும். Some of them survive in extreme environment like hot spring, ice sheets, water bodies with a high salt content and low oxygen contents. அதாவது சில ஆர்கானிசம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்னா அந்த இடத்துல உயிர் வாழ்வதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட அங்கேயும் சில மைக்ரோப்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதிகமான டெம்பரேச்சர் உள்ளது, அதிகமான ஹாட் ஸ்ப்ரிங், ஓகேவா, நீரூற்று இருக்கணும்ல, ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் அங்கே வந்து அந்த வெந்நீர் ஊற்றுகள் இருக்கும், அதில் பார்க்கலாம். அண்ட் ஐஸ் சீட்ஸில், ஐஸ் க்யூப்ஸில் அந்த மாதிரி பார்க்கலாம். எந்த இடத்துலையும் ஹை சால்ட்டு, ஹை சலைனிட்டி உள்ளே இருக்க இடத்துலையும், ஹை பிஹெச், அசிடிக் பிஹெச் இருக்கிற இடத்துலையும் பார்க்கலாம். இது மோஸ்ட்லி தே ஹேவ் த பாக்டீரியா பார்க்கலாம். இந்தமாதிரி பாக்டீரியாவுக்கு பேர் ஆர்கி பாக்டீரியான்ட்டுவாங்க. ARCHE, ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளரக்கூடிய பாக்டீரியா. அண்ட் இஸ் அரைட் த பிளேஸ் த லிமிட் வாட்டர் அவைலபிலிட்டி. எங்கே இருக்கும் வாட்டர் அவைலபிலிட்டி கூட அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கேயும் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த மைக்ரோப்ஸை காண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட், சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பெனிஃபிஷியல். சில மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு நிறைய பெனிஃபிஷியல் இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம நிறைய பெனிஃபிஷியல் இருக்கும். தே ஆர் யூஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட், தயிர், ப்ரெட்டு, சீஸு, ஆல்கஹால், வேக்சின்ஸு, தடுப்பூசிகள், ஓகே, விட்டமின்ஸ். வைல் அதர்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல். ஓகே, சில ஆர்கானிசம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பால் வீட்டில் வந்து பாலில் உரம் ஊற்றி வச்சா நம்ம தயிராக மாற்றுது, ப்ரெட்டு ப்ரிப்ரேஷனில் ஈஸ்ட் இன்வால்வ் ஆகுது, ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனில், வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே மைக்ரோப்ஸ்லேருந்து இருக்கும். வேக்சின்ஸு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தனியாக இருக்குது, அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிஷியல் ஒர்க், பெனிஃபிஷியல் நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் காசிங். ஹார்ம்ஃபுல்னால் நம்மளுக்கு தீங்கு விளையக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். The lesson which explores the beneficial harmful effects of microbes. சில மைக்ரோப்ஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்காக இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணும் தீங்குனா டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த மைக்ரோப்ஸ் வி கேன் ஸ்டடி, அண்ட் த மைக்ரோப்ஸ் ஆர் ஹவு கேன் ஹெல்ப் அவர் டெய்லி ரொட்டீன் லைஃப், அண்ட் வாட் ஆர் த ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ், வாட் ஆர் த டிசீசஸ் காஸ்ட் பை திஸ் மைக்ரோப்ஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் அண்ட் த டைப்ஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன் சைஸ், மார்ஃபாலஜி, ஹேபிடேட் அண்டு மெட்டபாலிசம். ஓகே, ஒவ்வொன்றும் அதோட சைஸ்லையும், மார்ஃபாலஜி வெளி தோட்டத்துலையும், ஹேபிடேட் வாழக்கூடிய இடையும், அதில் மெட்டபாலிஸ் ஆக்டிவிட்டி அண்ட் செவரல் அதர் ஃபீச்சர்ஸில் வந்து நம்மளது ஒன்றிலேருந்து ஒன்று வேறுபட்டு இருக்கிறதுன்றாங்க. மைக்ரோப்ஸ் மேபி எ யூனிசெல்லுலார். மைக்ரோப்ஸ் வந்து யூனிசெல்லாராக இருக்கலாம், அதர்வைஸ் மல்டி செல்லாரோட இருக்கலாம். ஃபங்கை இஸ் மல்டி செல்லார் அண்ட் ஏ செல்லார். செல்லுல் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம சொல்ல முடியாது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வைரஸ். ஏன்னா அது வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லவே முடியாது, ஒரு பெக்குலியரான கேஸ். ஓகேவா? ஒரு என்னது லிவிங் ஆர்கானிசமாகவே நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்க்ளூடிங் நம்ம என்னென்ன முக்கியமான மைக்ரோப்ஸ் பார்க்கணும்னா பாக்டீரியா பார்க்க போகிறோம், வைரஸஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்டு ப்ரோட்டிஸ்ட். ப்ரோட்டிஸ்ட்னா ஆல் த ப்ரோகேரியாட். ப்ரோட்டிஸ்டா அப்படின்னா
ப்ரோகேரியாட்டிக்ஸ் வரும். அதில் சம் ஆஃப் த சைனோபாக்டீரியா சொல்லுவோம். ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா? ரைட், அதெல்லாம் என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ரைட், வி கோ தேர். இப்போ நம்ம பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வி கோ தேர் பாக்டீரியா. ஓகே, ஏன் ஃபஸ்ட்டு பாக்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மைக்ரோப்ஸ் அப்படின்னா அது வந்து பாக்டீரியா தான். ஓகே, ஸோ நம்ம வந்து முதல்ல பாக்டீரியா பற்றி தான் முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணோம். இது யார் முதல்ல பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டன் வான் லியூவன்ஹுக். ஆண்டன் வான் லியூவன்ஹுக் தான் த ஃபஸ்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் டிசைன்ட் ஹிஸ் ஓன் மைக்ரோஸ்கோப். இவர் நம்ம வீட்டிலலாம் சிலதை விளாடுவோமா இல்லையா, இது கொஞ்சம் கிளாஸஸ் வச்சு ஃபோக்கஸ் லென்த் வந்து அதுமாரி இவர் தன்னுடைய வீட்டில் இருந்த இல்லை அவருக்கு கிடைச்ச சில ஃபோக்கஸிங் லென்ஸை வச்சு அவராக வந்து ஒரு ஓன் மைக்ரோஸ்கோப், ஹேண்ட்மேட் மைக்ரோஸ்கோப் பண்ணார். அதை வச்சுட்டு அவர் சில வாட்டர் பாட்டிகள் எடுத்து வச்சார். அதுமாதிரி பல்லில் அதோடைய வாயில் பல்லில் வந்து அந்த எள்ளுலேருந்து டேமேஜ் ஆன பல் அந்த இதுலேருந்து எடுத்து ஒரு பார்ட்டிகள் எடுத்து என்ன பண்ணுறாரு, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தார். ஒரு லிக்விட் பார்ட்டிகள், அது வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டரோ இல்லை சாக்கடையில் வெரி ஆர்டினரி வாட்டர் கூட எடுத்து வச்சு பார்க்கலாம். அந்தமாரி அவருக்கு கிடைச்சது அவர் பல்லோட இடுக்குலேருந்து அதை எடுத்து வச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஒரு சின்னதாக இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கண்ணுக்கு அதாவது வந்து வெறுங்கனால பார்த்தா தெரியல, ஆனால் அவர் செஞ்ச மைக்ரோஸ்கோப்பால் வச்சு பார்க்குறாரு. அது என்ன பண்ணுது, ஹியர் அண்ட் தான் மூவ் ஆகிட்டே இருக்குது, சின்ன மைக்ரோபியல் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போ அவர் கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குது, தட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அப்படின்றது முதல்ல சொன்னவர் யாருன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹுக். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜிஸ். ஓகே, மைக்ரோபயாலஜிஸ் ஃபாதராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா முதல் பார்த்தவர் தான், பாக்டீரியாவை பார்த்தவர் தான், புரோட்டோசோவானை பார்த்தவர் தான். ஆனால் இவருக்கு அது என்னன்னு தெரியாது. பார்க்குறாரு, சின்னதாக ஒரு மைக்ரோபியல் பார்ட்டிகள் இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முதல் பார்த்தவர் யாருன்னா ஆண்டனி வான் லியூவன்ஹுக் அப்படின்றவர். ஓகே, ஃபர்தராக லேட்டராக வந்து இந்த ஹெரன்பெர்க் அப்படின்றவர் வந்து தான் என்ன பண்ணுறாரு, பாக்டீரியா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, காயின் பண்ணுறாரு. ஓகேவா? நவ் கோ டு த பாக்டீரியா. ஸோ பாக்டீரியானா எப்படி இருக்கும், அது டைப்ஸ் என்ன? இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக்னா கண்ணுக்கு தெரியாத, வெறும் கண்ணால் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ப்ரோகேரியாட்டிக்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோனா இட்ஸ் அ பிரிமிட்டிவ் ஆர் பேசிக், கேரியாட்டிக்னா நியூக்ளியஸ், நாட் வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா நான் வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் அப்படின்னா வித்தவுட் நியூக்ளியஸ் போடுவாங்க. ப்ரோகேரியாட்டிக்னா வித்தவுட் நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ்னால் நார்மல் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கணும், அதுக்குள்ளே அந்த நியூக்ளியர்லெஸ் இருக்கணும், இந்த குரோமாட்டிக் நெட்வொர்க் இருக்கும். இது வந்து டபுள் லேயராக இருக்கும். அது நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டபுள் வால் மெம்பரேன். இந்தமாரி இருந்தால் தான் நம்ம எது என்ன சொல்லுவோம், நம்ம நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்தமாரி நியூக்ளியஸ்க்கான எந்த விஷயமும் இல்லாது ஒன்று மட்டும் இருக்கும். என்ன மட்டும்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே அந்த நியூக்ளியஸ்குள்ளே அப்படி போட்டோமா இல்லையா, என்னது குரோமாட்டிக் நெட்வொர்க், திஸ் இஸ் கால் டிஎன்ஏ, திஸ் இஸ் கால் ஜெனடிக். இது மட்டும்தான் இருக்கும். இதில் பாக்டீரியாவில் இது மட்டும்தான் பாக்டீரியாவில் இருக்கும். ஸோ அதனால் பாக்டீரியாவில் இருக்கிறத நியூக்ளியஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். நியூக்ளியஸ் வில் பி ஆப்சன்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா எய்தர் மென்ஷன் டிஎன்ஏ ஆர் மென்ஷன் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் அதர்வைஸ் கால் நியூக்ளியாய்டு அப்படின்னு அர்த்தம். என்ன குறிப்பாங்க, நியூக்ளியாய்டு அப்படின்னா ஃபால்ஸ் நியூக்ளியஸ் அர்த்தம். என்ன நியூக்ளியஸு, ஃபால்ஸ். ஓகே, நியூக்ளியஸ் போன்றது ஆனால் உண்மையான நியூக்ளியஸ் இல்லை, அல்லது இன்சிபியன் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் பொதுவாகவே ஜென்ரலாக நியூக்ளியஸ் வில் பி ஆப்சன்ட்ருவாங்க. ஒய் லைக் தட் அப்படின்னா வெல் டெவலப் நியூக்ளியஸ் இல்லாதனால இதில் என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியஸ் வில் பி ஆப்சன்ட். ஸோ தே மென்ஷன் த ப்ரோகேரியாட்டிக்ஸ். ப்ரிமிட்டிவ் கேரியாட்டிக்னா நியூக்ளியஸ், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறது, வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ். ரொம்ப முக்கியமானது, நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, மற்ற செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஆல்சோ கோல்கி apparatus, குளோரோபிளாஸ்ட், இது எதுவுமே இதில் இருக்காது, பாக்டீரியாக்குள்ளே இருக்காது. பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, என்னது மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஆல்தோ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் பாக்டீரியல் ஸ்பீசிஸ் எக்ஸஸ் சிங்கிள் செல். பெரும்பாலும் ஓகேவா 99% சிங்கிள் செல்லாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி அப்பியர் இந்த குரூப்ஸாக இருக்கலாம். சம் அப்பியர் பிவி ஃப்ளமண்டஸ் லூஸ்லி ஜாயிண்ட். ஃப்ளமண்டஸ்னால் அந்த குச்சி போன்ற கிட்டே இருக்கும், ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். த சைஸ் வேரிஸ் லெஸ் தென், ஓகேவா, வெவ்வேறு சைஸில் இருக்குது, லெஸ் தென் 1 to 10 mm இந்த லென்த்தில் வந்து என்னது 1லேருந்து 10 mm in லென்த்தில் இருக்கும். அண்டு 0.2 to 1 mm in the மைக்ரோமீட்டர் இந்த வித், அதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 0.2லேருந்து 1 mm வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாக்டீரியா மே பி மோட்டைல் ஆர் நான் மோட்டைல். பாக்டீரியா மோட்டைலாக இருக்கலாம் அல்லது நான் மோட்டைலாக இருக்கும். மோட்டைல்னா இட் கேன் மூவ், நாட் மோட்டைல்னா இட் கானாட் மூவ் அப்படின்னு அர்த்தம், இட்ஸ் கான் மூவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை இதை வச்சு கண்டுபிடிக்கல அப்படின்னா
பாக்டீரியாவில் ஃப்ளெஜெல்லா அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா வெளியில் ஒரு என்னது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இருக்கலாம் இல்லையா இந்தமாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது மொட்டைல். அப்படி எதுவுமே இல்லைன்னா இட்ஸ் அ நான் மொட்டைல், இட் நாட் மூவ். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஃப்ளெஜெல்லா இஸ் ஃபவுண்ட் ஆன் தி செல் சர்ஃபேஸ் ஃபார் மொட்டைலிட்டி. ஓகே, இது பாருங்கள் டயக்ராம் ஒரு தான் பார்த்துக்குங்க. ஸோ டயக்ராமில் பாருங்கள் என்னென்ன அவுட்டரில் இருக்குது. இட்ஸ் அ பிளாஸ்மிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன குறிச்சிருக்காங்க பாருங்கள், குரோமோசோம். நம்ம என்ன சொல்லுவோம், டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அது குரோமோசோம்ஸ் குறிக்கலாம், டிஎன்ஏன்னு குறிக்கலாம், ஜெனட்டிக் மெட்டீரியல்னு குறிக்கலாம், அதர்வைஸ் கால்டு நியூக்ளியாய்டுன்னு கூட குறிக்கலாம். பட் நாட் மென்ஷன் தி நியூக்ளியஸ். எக்காரணத்து கொண்டும் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் எதுக்குமே நியூக்ளியஸ் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ பாருங்கள் ஃப்ளெஜெல்லா இருக்குது, எண்டோஸ்போர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்போர் லைக்ஸ் இருக்குது, கேப்சூல் அவுட்டர் கவரிங் கேப்சூல், செல்வால் இருக்குது. முக்கியமாக பாக்டீரியாவுக்கு செல்வால் இருக்குது. தட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டெல்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ செல் மெம்ப்ரெயின் இட்ஸ் கால்ட் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். அண்டு பைலி எக்ஸ்ட்ரா ஃப்ளெஜெல்லா சுற்றி இடையில என்ன பண்ணணும்னா ஒரு மைனூட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இட் இஸ் கால்ட் பைலி அப்படின்ட்டுவோம். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா இட் ஹெல்ப் டு அட்டாச் டு தி அனதர் ஆர்கானிசம், அனதர் பாக்டீரியாவோட அட்டாச் ஆகுது டூரிங் செக்ஸுவல் கான்ஜுகேஷன். செக்ஸுவல் கான்ஜுகேஷனுக்காக, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக ஒரு பாக்டீரியாவோ இன்னொரு பாக்டீரியாவும் இணைவதற்கு இந்த பைலி வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நார்மலாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் சைட்டோபிளாசம் அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸ். ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சன். அப்போ எப்படி ரிபோசோம்ஸ் வந்துச்சு, ரிபோசோம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனல்ஸ். ஓகே, பட் வை இட் இஸ் கால் ப்ரெசன்ட் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் நாட் ஏ மெம்ப்ரெயின் பவுண்ட். இதில் என்னது அவுட்டரில் தெர் இஸ் நோ மெம்ப்ரெயின் கவரிங் இருக்காது ரிபோசோம்ஸில். இதுதான் நார்மலான ஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் ஷேப்ஸ். பாக்டீரியா வந்து ஷேப்பை வச்சு என்னென்னவா டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெரிக்கல்னால் ரவுண்டாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால் ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஷேப். இது இஸ் கால்ட் என்னது காக்கஸ் அல்லது காக்கை. காக்கை இட்ஸ் அ ப்ளூரல், காக்கஸ் என்னது சிங்குலரில் குறிக்கக்கூடியது. ஓகே, ஸ்பெரிக்கல் உருண்டையாக ரவுண்டாக இருக்கக்கூடியது ஸ்பெரிக்கல். அது எப்படி மென்ஷன் பண்ணோம், காக்கை அல்லது காக்கஸ் அப்படிங்களா. அடுத்து ராட் ஷேப் இந்த மாதிரி நீளமாக இட்ஸ் அ ராட் ஷேப். பாக்டீரியா இஸ் கால்டு பேசிலை அல்லது பேசிலஸ். ஓகே, பேசிலஸ் இஸ் அ சிங்கிள் செல். ஓகே, ஒரு செல்லை குறிக்கக்கூடியது. ஸோ பேசிலஸ் அப்படின்னா என்னது, ராட் ஷேப்டு பாக்டீரியா. காக்கஸ் அப்படின்னா என்னது, ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியா. அடுத்து ஸ்பைரல் ஷேப். பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா, வளைஞ்சு இட்ஸ் ஸ்பைரில்லா அல்லது ஸ்பைருலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். ஓகேவா. ஸோ இது பேசிக்காக நிறைய இன்னும் டைப்ஸ் இருக்குது. ஸ்டெப்டோகாக்கை அப்படின்னா ஏன்னா அது செயினாக இருக்கும், இந்தமாதிரி ஒன்று செயினாக போய்க்கிட்டோம் ஸ்டெப்டோகாக்கை. ஸ்டெஃபோலோகாக்கைனா இட் பிகம் ஏ குரூப்பாகவும் இருக்கும். ஓகே, ஸ்பைரலம். ஓகே, ஆஃப் சிங்கிள் செல். ஓகே, அந்த மாதிரி சில டைப்ஸ்க்கு ஸ்டெஃபேலோ அதெல்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்டு, ராட் ஷேப்டு, ஸ்பைரல் ஷேப்டு. ஓகே, பேஸ்ட் ஆன் தி பாக்டீரியா கிளாசிஃபைடு. ஓகே, ரைட். And the structure of bacterial cell. What are the structure of bacteria? Bacteria cell has cell membrane. வெளியில் என்ன இருக்கும், செல் வால் இருக்கும், அதுக்குள்ளே செல் மெம்ப்ரெயின் இருக்கும். ஓகே, the cell membrane covered by a rigid cell wall. In some bacteria, outside of the cell wall, அது என்னது, there is an additional slimy protective layer இருக்கும். அதாவது செல் வாலை சுற்றி மேலே ஒரு சைனிங் கோட்டிங் சில பாக்டீரியாவில் இருக்கும். அதுக்கு பேர் கேப்சூல் அப்படின்னாங்க. ஓகே, இட்ஸ் மேட் அப் ஆஃப் என்னது, பாலிசாக்கரைட் கோட்ஸ், பாலிசாக்கரைட்ஸால் ஆகிருக்கும் அந்த கேப்சூல். ஓகே, ரைட். த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்க்ளோஸ் த சைட்டோபிளாசம். இட்ஸ் இன்சிபியன் நியூக்ளியஸ். சொன்னோமா இல்லையா, இதுக்கு பேர் என்னது, இந்த ரெட் கலருக்கு பேர் தான் இன்சிபியன் நியூக்ளியஸ். இட்ஸ் நாட் ஏ வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ். இதுக்கு என்ன இன்சிபியன் நியூக்ளியஸ்க்கு தே மென்ஷன் நியூக்ளியாய்டு. எப்படி மென்ஷன் பண்ணணும், நியூக்ளியாய்டுன்னு மென்ஷன் பண்ணணும். ரிபோசோம்ஸ் ஆர் அண்டு டிஎன்ஏ விச் சர்வ் அஸ் ஏ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். ஓகே, ரிபோசோம்ஸ் இருக்கும் அண்டு அதோடு சேர்ந்து என்னவாக இருக்கும், டிஎன்ஏவும் இருக்குன்றாங்க. டிஎன்ஏ வந்து என்ன ஆக்டிவேட் பண்ணுது, ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடியது, கேரி பண்ணி கொண்டு போகக்கூடியது அண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. ஓகேவா, நம்ம உடம்புலையும் டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, நவ் ரிபோசோம் இஸ் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ரிபோசோம்ஸில் தான் என்ன நடக்கும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, த லேக் ஆஃப் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். என்னது, மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ஆப்சன்ட். தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட். அதில் ஆப்சண்ட்டு ப்ரோகேரியாட்டியான பாக்டீரியாவில் ஆப்சன்ட். ஓகே, நெக்ஸ்ட். இன் அடிஷன் டு திஸ் ஸ்மால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. பாருங்கள், சாதாரண டிஎன்ஏ மாலிகுல் பார்த்தோம், அதை நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன சொன்னோம், நியூக்ளியான்னு குறித்தோம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். இந்த இருக்கா பார்த்தீங்களா, லிசன். ஓகே, லைஸ்.
இதுதான் பிளாஸ்மிட். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அதோட ஜீனோம் டிஎன்ஏ. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? பிளாஸ்மிட் இருக்கும். எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் கால் என்னது? பிளாஸ்மிட். ஓகேவா? ரைட். நவ் கோ தேர். ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்டீரியா பார்த்தோம். பாக்டீரியா என்ன? இட்ஸ் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதோட சைஸ் 1 to 10 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? செல்வால் இருக்கும். செல்வால் சுற்றி சில நேரங்களில் கேப்சூல்ஸ் கவரிங்காக இருக்கலாம். ரிபோசோம்ஸ் இருக்கும். ரிபோசோம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும். இதில் ஷேப்பில் வந்து 3 டைப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது காக்கஸ், ராட் ஷேப்பில் இருக்குது பேசிலஸ், ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது ஸ்பைரலம். ஓகே, நான் go to the viruses. அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ். இது ஒரு பெக்குலியர் கேரக்டர். பாக்டீரியா கண்டுபிடிச்சி ரொம்ப ஆண்டுகள் கழித்து தான் வைரஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அது ஒரு ரிசர்ச் மூலயமா தான் ஒரு பிளான்ட்டில் நிறைய டிசீஸ் வந்து இருக்கும்போது அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறது. டொபாக்கோ பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் அப்போ ஒரு ஆர்கானிசம் உலகத்தில் பாக்டீரியாவோட சிறுசாக ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அது வந்து வைரஸ் அப்படின்னு லேட்டராக கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? நான் கோதர் த டேர்ம் வைரஸ் இன் லட்டின்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இட்ஸ் அ வீனோம். வீனோம் அப்படின்னா என்னது? பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு அர்த்தம். வீனோம்னா என்னது? பாய்சனஸ் ஃப்ளூயிட். ஓகேவா? நெக்ஸ்ட், வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார். பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இருக்காது. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட். ஓகேவா? அதாவது என்னென்னா அது எப்படியுமே எப்போ தான் இருக்கும்? பேரசைட்டாக தான் ஆக்டிவேட் பண்ணும். வாட் இஸ் மீன் பேரசைட்னா தே கேன் சர்வைவ் இன் தி லிவிங் ஹோஸ்ட். லிவிங் ஹோஸ்ட்லேருந்து தனக்கு தேவையான உணவை எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிறதோ அதுக்கு பேர் பேரசைட்னு அர்த்தம். புரியுதுங்களா? உயிருள்ள ஒரு ஆர்கானிசத்துலேருந்து தனக்கு தேவையான உணவை எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்தாலும் அதுக்கு பேர் என்னது? பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுமாரி இது எப்போயுமே என்னவாக தான் இருக்கும்? வைரஸ் பேராசைட்ஸாக மட்டும் தான் இருக்கும். வெளியில் வந்து நான் லிவிங்காக இருக்கும். எப்போ லிவிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்குள்ளே போகும்போது தான் அது லிவிங்காகவே மாறும். ஓகேவா? நவ் கோ தேர். ஓகே, இட்ஸ் a self-replicating parasite. They are made up of protein that covers the central nucleic acid molecule, either DNA or RNA அல்லது RNA அல்லது DNA இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வைரஸ் அப்படின்னா வெளியில் ஒரு ப்ரோட்டீன் கோட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஜெனடிக் மெட்டீரியல். ஜெனடிக் மெட்டீரியல் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். டிஎன்ஏ இருக்கலாம், அல்லது ஓஆர் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம். அதான் வச்சுக்கணும். மற்ற உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசமும் இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? டிஎன்ஏ. நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. எல்லா ஆர்கானிசமும் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான். ஓகே, வைரஸில் மட்டும் டிஎன்ஏ இருக்கலாம், அல்லது நல்லா வச்சுக்கணும், அல்லது ஓகே டிஎன்ஏ இல்லைன்னா அந்த இடத்துல ஜெனடிக் மெட்டீரியல் ஆக்டிவேட் பண்ணுறது யார்? ஆர்என்ஏ. ஓகே, ஸோ வைரஸ்க்கு மட்டும்தான் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓஆர். ஓகேவா? அல்லதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அது மறந்துடாதீங்க. the amount of protein varied. ஓகே, அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து வேரிஸ் ஆகும் ஃப்ரம் 60% to 95% இருக்கும். அவுட் ப்ரோட்டீன்றது அவுட்டரில் இருக்கிற கோட். அந்த ரெஸ்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ரிமைனிங் என்ன தான் இருக்குமா? நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும். ஓகே, 60% வந்து 95% வரைக்கும் அந்த ப்ரோட்டீன் இருக்கும். ரிமைனிங் ஃபுல்லாக என்ன இருக்குன்றாங்க? நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் இது என்ன இருக்குன்னு சொன்னால் டிஎன்ஏ இருக்கலாம். ஓகே, டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து D4 பாக்டீரியோஃபேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்னது? பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ். பாக்டீரியா அப்படின்றது பாக்டீரியா குறிக்குது. இங்கே ஃபேஜ் அப்படின்றது வைரஸ். இந்த வைரஸை அட்டாக்கிங் தி பாக்டீரியா இட்ஸ் கால் பாக்டீரியோஃபேஜ். அதில் ஜெனடிக் பண்ணது டிஎன்ஏ. அடுத்து பார்த்துங்க ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து எதில் இருக்குன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து டிஎம்வி. டொபாக்கோ பிளான்ட்டில் அந்த அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? ஆர்என்ஏ. ஓகே, ஆர்என்ஏ இருந்தால் டிஎன்ஏ இருக்காது, டிஎன்ஏ இருந்தால் ஆர்என்ஏ இருக்காது. இதுதான் வைரஸோட நேச்சர். இப்போ நம்ம உடம்புல என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம உடம்புல டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டும் இருக்கும். டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல். ஆர்என்ஏ ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேங்களா? ரைட். A simple virus particle is often called as virion. சிம்பிளான வைரஸ் என்ன பேர் வைக்கிறாங்க? விரியான். They grow and multiply only in living cells. எப்போயுமே எதுக்குள்ளே தான் மல்டிப்ளை ஆகுமா? லிவிங் செல்ஸ்குள்ளே தான் அது மல்டிப்ளை ஆகும். தே ஆர் த ஸ்மாலஸ்ட் அமாங் த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிகவும் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான். இது சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ரேஞ்சிங்கன்னா 18 to 400 நானோமீட்டர் வரைக்கும் அதோட சைஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடியது.
they can live in plants, அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் அண்ட் ஈவன் பாக்டீரியா. உலகத்தில் எல்லா ஆர்கானிசமும் வளரக்கூடியது. பாக்டீரியான்றது சின்ன நம்மளுக்கு பாக்டீரியாவே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, சாதாரண மைக்ரோஸ்கோப்லேயும் நம்ம பார்க்க முடியாது. அது நல்ல அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப் தான் பாக்டீரியாவை நல்லா தெரியும். அந்த பாக்டீரியாவுக்குமே டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? அந்த வைரஸ்க்கு இருக்குது. அப்போ வைரஸ் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, தே கேன் உள்ளே நுழைஞ்சு அது இட் கேன் மல்டிப்ளை பண்ணும் அண்ட் ஆல்சோ காஸ் தி டிசீஸ். ஓகே, நவ் go to the what are the characteristics of virus, very important one. ஸோ வைரஸ்னால் எப்படி இருக்கும்? ஒரு பெக்குலியரான கேஸ். ஆனால் வைரஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது. பட் அதை வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர். ஓகே, ஸோ இது வந்து இன்னமும் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. ஓகே, இட்ஸ் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ்னு முடிச்சிடறாங்க. ஓகேவா, சயின்டிஸ்ட்டில் பார்த்து இன்னும் அதுக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பயாலஜிக்கல் பசில்ஸ் அப்படின்னு விடை தெரியாத ஒரு புதிராகவே எதை கன்சிடர் பண்ணுறாங்க? வைரஸை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட். லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ். ஸோ ஏன் வைரஸ் லிவிங் கேரக்டர்னு சொல்கிறீங்க? என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா, தே ஹேவ் தி நியூக்ளிக் ஆசிட். அது தனியாக என்ன பண்ணுறது? தனக்குன்னு நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. அதுக்கு இதை டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம். தட் இஸ் a genetic material that can replicate. ஓகே, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறனால அது தானே என்ன பண்ணுங்க? தானே ரெப்ளிகேஷனா ப்ரொடியூசிங் காப்பி, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா, டிஎன்ஏ அதிகமாக எண்ணிக்கையில் அது தானே என்ன பண்ணுறது? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம், ரெப்ளிகேஷன். ஓகேவா, ரைட். தே கேன் மல்டிப்ளை இன் லிவிங் செல்ஸ் அண்ட் ஆஃப் தி செல்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட். உயிருள்ள ஆர்கானிஸ்குள்ளே போகும்போது அது என்ன வந்து இட் கேன் மல்டிப்ளை. தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். ஓகே, எல்லா வைரஸும் எல்லா ஆர்கானிசத்தையும் அட்டாக் பண்ணிடுறது. ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, பிளான்ஸுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது. நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் சில அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாது. அனிமல்ஸுக்கு வர வைரஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ தே ஹேவ் இஸ் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகே, அந்த வைரஸை பொறுத்தளவு சம் ஆஃப் த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி அதில் இருக்குது. ஓகே, ரைட். இதெல்லாம் இருக்குது. ஓன் டிஎன்ஏ இருக்குது, அது ரெப்ளிகேட் ஆகுது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் என்னது ஸ்பெசிஃபிக் ஆர்கானிசத்தை அட்டாக் பண்ணுது. தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் நேச்சர். அடுத்து நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்ன பிளான் இருக்குதுன்னா, வைரஸ் ரிமைன் இன்டர்ட் மெட்டீரியல் அவுட் சைட் தர் ஹோஸ்ட். அவுட் சைட் த ஹோஸ்ட்டில் வந்து ஒரு இன்ஆக்டிவாக எந்தவித செயலமற்றதாக இருக்கும். தே ஆர் டிவைட் ஆஃப் செல் மெம்ப்ரெயின். ஓகேவா, அதில் செல் மெம்ப்ரெயின் கிடையாது, செல் வால் கிடையாது. வெளியில் ஒரே ஒரு ப்ரோட்டீன் கோட், வெளியில் ஒரு கோட்டிங் இருக்கும், அதுக்கு பேர் ப்ரோட்டீன் கோட்னுவாங்க. வைரஸ் ஆர் டிவைட் செல்லுலார் ஆர்கனல்ஸ். அதில் எதுவுமே கிடையாது. செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, வேறு எந்த விதமான என்னது செல்லுலார் ஆர்கனல்ஸும் இதில் கிடையாது, வைரஸில் கிடையாது. தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு, கிறிஸ்டல் ஃபார்மில். ஓகே, அது இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர் வச்சு தான் போத் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ் ரெண்டுமே வைரஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நவ் கொடுத்து டைப்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் வைரஸ் முன்னாடி, ஸோ வாட் இஸ் கால் விரியாய்ட்ஸ். விரியாய்ட்ஸ்னால் என்னென்னு, த ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தஜெனிக் ஆர்என்ஏ. ப்ரோட்டீன் ஃப்ரீ அப்படின்னா ப்ரோட்டீன் இல்லாமல், ஓகே, அவுட்டர் கோட் இல்லாமல் எது மட்டும் இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இருக்குது. தட் மீன்ஸ் ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தஜெனிக். பேத்தஜெனிக்னா அது டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி. எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு பேர் என்னது? பேத்தோஜெனிக் அப்படின்னு பேர். ஓகேவா, டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பேத்தோஜெனிக் அப்படின்னு. ஓகே, ரைட். ஆர்என்ஏ வைரஸ் இஸ் கால்டு விரியாய்ட்ஸ். அதாவது ப்ரோட்டீன் ஃப்ரீ ஆர்என்ஏ. ஆர்என்ஏன்னா அர்த்தம் ப்ரோட்டீன் இருக்காது, உள்ளுக்குள்ளே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன? ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ. அது இருந்தால் அதுக்கு பேர் என்னது? விரியாய்ட்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன் ஃப்ரீ. தே ஆர் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ் அண்ட் காஸ் த டிசீஸ் பிளான்ஸ். ஓகே, ஓகே, விரியாய்ட்ஸ் என்ன புரிஞ்சா? இட்ஸ் அ ப்ரோட்டீன்லெஸ் ஆர்என்ஏ மெட்டீரியல் கொண்ட ஒரு ஆர்கானிசத்துக்கு பேர் என்னது? விரியாய்ட்ஸ் சொல்கிறோம். நவ் டைப்ஸ் ஆஃப் வைரஸ். பிளான்ட் வைரஸ் பொதுவாக வந்து வைரஸில் அது ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சு கூட பிரிப்பாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் என்ன வைரஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது? ஆர்என்ஏ வைரஸாக இருக்கும். அது பெரும்பாலும் தான். ஓகே, மெஜாரிட்டி. அதே நேரத்தில் அனிமல்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் என்னது? டிஎன்ஏ வைரஸ். பிளான்ட்ஸ் அட்டாக் பண்ணுறது ஆர்என்ஏ வைரஸ், அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறது மோஸ்ட்லி டிஎன்ஏ இருக்கும். இப்போ கொஞ்சம் அதில் டிஎன்ஏ வைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொரோனா வைரஸ் எடுத்துக்கலாம். கொரோனா வைரஸ் ஆர்என்ஏ. ஓகே, ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. ஓகேவா, ஸோ அதேமாதிரி நம்ம ஹெச்ஐவி எடுத்துன்னா ஹெச்ஐவியில் என்ன இருக்குது? ஆர்என்ஏ. ஓகே, அது உள்ளே போய் என்ன பண்ணிடும்? டிஎன்ஏவாக திருப்பி மாற்றிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ வைரஸ் இன்ஃபெக்டட் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க? டிஎம்வி. டிஎம்வியும் டொபாக்கோ அட்டாக் பண்ணுறது, காலிஃப்ளவர் வைரஸ் அண்ட் பொட்டேட்டோ வைரஸ்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, இது என்னது டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது டொபாக்கோ மொசைக்கில் ஜெனடிக் மெட்டீரியல் என்னது ஆர்என்ஏ. ஓகேவா, ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அனிமல் வைரஸஸ். அனிமல் வைரஸ் மெஜாரிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். பட் ஆர்என்ஏ இல்லைன்னு சொல்லி ஆர்என்ஏ நிறையா இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் ஹெச்ஐவி வந்து என்னது ரெட்ரோ வைரஸ்னால் ஆர்என்ஏ வைரஸ். அப்புறம் அடினோ வைரஸ் டிஎன்ஏ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் காஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா. போலியோ நம்ம தெரியுமா இல்லையா, இளம்பிள்ளை வாதம் சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் கொடுக்கக்கூடியது 1 to 5 வயசு வரைக்கும் வருஷம் நம்மளுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுவோம். தட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி வைரஸ். ஓகே, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் வைரஸில் வந்து பிளான்ட் வைரஸ் சொல்கிறாங்க, அப்புறம் அனிமல் வைரஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னது பாக்டீரியோஃபேஜஸ். வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிசீஸ் காஸ்டு டு தி பாக்டீரியம். பாக்டீரியத்துக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது பாக்டீரியோஃபேஜஸ். ஓகே, அது டயக்ராம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் இதில் மேலே ஹெட்டு, ஓகே, அதில் நெக்கு, அதுக்கு டெயில் ஷீத்து, ஓகேவா, அங்கே இது வந்து இதில் போய் உட்கார்றதுக்கு அதில் பாக்டீரியா மேலே உட்காரும். ஸோ இதில் இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் என்னது டிஎன்ஏ. பாக்டீரியோஃபேஜில் இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் என்னது டிஎன்ஏ, மறந்துடக்கூடாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபங்கை. ஓகே, ஸோ பாக்டீரியா பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம், அடுத்து ஃபங்கல். ஸோ இட்ஸ் அ லேக் ஆஃப் குளோரோஃபில். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும்னா நான் கிரீன் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ட். இதுதான் வைரஸோட டெஃபனேஷன். எல்லாம் வச்சுக்கோங்க. நான் கிரீன் பச்சையம் இல்லாத, சாப்ரோஃபைட்டிக்னா டெட் ஆர்கானிக் மெட்டீரியலில் வளரக்கூடியது, இறந்து போன மக்கின பொருளில் வளரக்கூடியது. ஸோ என்ன அர்த்தம், நான் குளோரோஃபில், ஓகேவா, சாப்ரோஃபைட்டிக், ஓகேவா, ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. ஓகே, த லேக் ஆஃப் குளோரோஃபில் ஹென்ஸ் டிபெண்ட் ஆன் லிவிங் ஆர் டெட் ஹோஸ்ட். மோஸ்ட்லி டெட் ஆர்கானிசத்தில் இருக்கலாம், லிவிங் ஹோஸ்ட்லேயும் நம்ம இது பார்க்கலாம். ஓகே, ஃபங்கை லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால் பேரசைட். லிவிங் ஹோஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது பேரசைட். அண்ட் தோஸ் லிவிங் இன் டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் வந்துச்சுன்னா சாப்ரோஃபைட். இறந்து போன மக்களை பொருளில் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, லிவிங் ஹோஸ்ட்டில் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரசைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ரைட். இதில் பாடி ஃபங்கஸோட பாடிக்கு பேர் காமனாக தாலஸ் அப்படின்னா. தாலஸ் அப்படின்னா உடலம் அப்படின்னு அர்த்தம். தாலஸ்னால் உடலம். இது பாக்டீரியாவுக்கும் தாலஸ்னு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தாலஸ் அப்படின்னா, த தாலஸ்னா த பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட். பாடியில் பெருசாக எந்த விதமான வேறுபாடும் காண முடியலைன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் காண முடியலைன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம கை, கால், தலை வித்தியாசம் தெரியுதா இல்லையா? கையை போய் தலைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்போ வி கேன் டிஃப்ரென்ஷியேட் த ஆர்கன் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? அதுமாரி அதில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு நம்ம பிளான்ஸில் இருக்க மாதிரி எந்த விதமான டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க முடியலை. ஓகே, அப்படி இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாலஸ்னால் உடலம். த பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டுன்னு அர்த்தம். ஓகே ரைட். சிங்கிள் செல்லி இருக்கும். இட்ஸ் அ ஈஸ்ட்டு. ஓகே, நம்ம இதில் பேக்கரியில் பார்க்கலாம், பேக்கரியில் கிடைச்சோம். ஓகேவா, ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேஞ்சஸ் ஃப்ரம் வந்து 1 to 5 மில்லியம். இதுதான் அது ஈஸ்ட்டு. தே ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளஜெல்லாம் கிடையாது. ஃப்ளஜெல்லா யூஸ் ஆர் தே ஆர் நான் மோட்டைல். இந்த கேஸ் ஆஃப் மல்டி செல்லார் ஃபார்ம்ஸ் தாலஸ் இஸ் கால்டு மைசீலியம். இதே இது மல்டி செல்லார் அந்த நிறையா செல்லார்னா அந்த பாடி பிளான்ட் பாடிக்கு பேர் என்னது மைசீலியம்ன்றாங்க. எதோட பிளான்ட் பாடிக்கு பேர், ஃபங்கையோட பிளான்ட் பாடிக்கு பேர் மைசீலியம். மறந்துடாங்க, ஃபங்கையோட பிளான்ட் பாடிக்கு பேர் என்னது மைசீலியம். ஓகே, அந்த மைசீலியம் எதால் ஆகிக்கும்னா ஹைஃபே அப்படின்னு இட்ஸ் மாதிரி ஃபிங்கர் லைக் என்னது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும், சின்னதாக. ஓகே, ஒரு ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் தான் அது ஹைஃபேன்றோம். ஓகே, இது ஹைஃபை என்னது எப்படி இங்கே மேலே கீழே இந்தமாதிரி இன்டர் ஓவன் ஆகிருக்கும். குறுக்க எப்படி நம்ம நூல் வந்து சட்டையில் கிளாத்ஸ்லாம் அந்த நூல்கள் வந்து இருக்குமா இல்லையா, நூலை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, கிளாத் வந்து ஓவன் ஆகிருக்கும். ஓகே, நெய்திருப்பாங்க கிளாத். அதுமாரி இந்தமாரி சின்ன ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைஃபே. ஓகே, இந்த HAE. ஓகே, ஹைஃபே. அந்த ஹைஃபே இந்த என்டையர் அந்த ஹைஃபே எல்லாம் சேர்ந்தது தான் என்னது மைசீலியம். அப்போ மைசீலியம் பிளான்ட் பாடிக்கு பேர் அது என்னது மைசீலியம். பிளான்ட் பாடி இஸ் மேடப் ஆஃப் யாரோட பிளான்ட் பாடி, ஃபங்கையோட உடல் வந்து எதால் ஆயிருக்கும்னா மைசீலியத்தால் ஆயிருக்கும். ஸோ மைசீலியம் இஸ் இன்டர்வோன் வித் எதால் அது இது நெய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா ஹைஃபையால் இருக்குன்றாங்க. ஓகே ரைட். ஈச் ஹைஃபே இஸ் 5 to 10 mm இன் வைட். ஓகே, அது எவ்வளோ இருக்குமா ஹைஃபே சைஸு? ஓகே, 5 to 10 mmன்றாங்க. தே ஆர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபில்டு வித் புரோட்டோபிளாசம். ஓகே, அந்தமாரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த டியூப்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்கும்,
ஃபுல்லாக they have the protoplasm filled with the protoplasm. Okay, right. Okay, cytoplasm contain a small vacuoles இருக்கும் filled with the cell sap. Okay, cell sap filled ஆகிருக்குன்றாங்க. நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, ரைபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, எல்லாமே இதில் இருக்கும். இதில் இருக்கும் இந்த ஹைஃபே அல்ல மைசீலியத்தில் இருக்கும். ஃபுட் மெட்டீரியல் இது எதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா இதோட ஃபுட் மெட்டீரியல் அது கிளைகோஜன். நம்மளோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் சொல்லுவோமா இல்லையா, அதுவும் கிளைகோஜன் தான். ஸோ நார்மலாக பிளான்ட்டுக்கு வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்னது ஸ்டார்ச். ஓகே, இங்கே வந்து ஃபங்கஸோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் சேமிக்க வைக்கப்பட்ட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் குளோபிள்ஸு அல்லது வந்து கிளைகோஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இது எப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணோம், எப்படி தன்னை நம்ம பண்ணோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரீப்ரொடியூஸ் வந்து வெஜிடேட்டிவ்லி. வெஜிடேட்டிவ் அப்படின்னா அர்த்தம் இட் கேன் என்னது பாடி பார்ட்ஸ் மூலயமா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீளமாக ஹைஃபே இருக்குது, இந்த ஹைஃபே துண்டாயிடுச்சுன்னா சின்ன ஒரு ஹைஃபே இந்தமாதிரி வெளியே போனாலும் இட் கேன் வில் பி மல்டிப்ளை. இட்ஸ் கால் பைனரி ஃபிஷன், ஒன்று வந்து ரெண்டாக பிரிகிறது. அடுத்து பட்டிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குவாங்களா ஈஸ்ட்னா ஒரு செல் இருக்குது, அது சொல்லி அவுட்டரில் ஒரு க்ரோத் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் இந்த பட்டிங், BUDDING. இட்ஸ் அ பட்டிங். எஸ், ஓகே, சின்னதாக அவுட் க்ரோத் இருக்கும், இதுக்கு பட்டிங் அப்படின்னு. ஓகேவா, அண்டு ஃப்ராக்மெண்டேஷன் சின்ன துண்டு. ஏசெக்சுவலி அப்படின்னா தே கேன் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். ஓகே, கொனிடியோ ஸ்போர்ஸு, பென்சிலியம் வந்து கொனிடியா போடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொனிடியோ ஸ்போர்ஸ் வந்து ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். இது வந்து கொனிடியா யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா பென்சிலியம் நொட்டேட்டன்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ். அண்டு செக்ஸுவலி மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்டோஜியா. ஓகே, செக்ஸுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஜியா சில இதில் இருக்கும். அதுக்கு பேர் ஆந்த்ரிடியம்னா மேல் ஆர்கன், ஃபீமேல்னா வந்து ஓவோகோனியம். இட்ஸ்கான ஆந்த்ரிடியம் அண்டு என்னது ஓவோகோனியம்னா இட்ஸ்கான ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்ட். ஓகே, ரைட். அடுத்து வந்து பாருங்களேன், அடுத்து ஒரு முக்கியமானது ப்ரியான்ஸ். வைரஸ் குரூப்லேயே வரக்கூடாது ப்ரியான்ஸ் அப்படின்னா இதில் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்காது, இது டிஎன்ஏவும் இருக்காது, ஆர்என்ஏ இருக்காது. அவுட்டரில் இருக்க ப்ரோட்டீன் கேன் ஹெல்ப் டு இன்ஃபெக்ட் தி டிசீஸ். ப்ரோட்டீனே என்ன பண்ணும், அவுட்டரில் இருக்க ப்ரோட்டீன் கோட் சொல்லலாமா இல்லையா, அந்த ப்ரோட்டீன் இஸ் அ இன்ஃபெக்டிவ் நேச்சர் தான் ப்ரியான்ஸ். ஓகேவா, இந்த ப்ரியான் வாஸ் காயின்ட் பை ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் இன் 1982. ப்ரியான்ஸ் ஆர் வைரல் பார்ட்டிகல்ஸ். ப்ரியான்ஸும் ஒரு வைரஸ் பார்ட்டிகலாம் which contain only proteins. என்ன மட்டும் தான் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். they do not contain nucleic acid இருக்காது, டிஎன்ஏவும் இருக்காது, ஆர்என்ஏவும் இருக்காது. பார்த்துக்கோங்க, பெக்குலியரான கேஸ். ஓகே, தே ஆர் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்மாலர் தேன் வைரஸஸ். ஓகே, ஸோ நார்மலாக பார்க்கக்கூடிய வைரஸோட சிறுசியாக இருக்கும் அண்ட் இட் இன்ஃபெக்ட் அட் காஸ் அ டிசீஸ். ஓகே, ப்ரியான்ஸ் ஃபவுண்ட் இன் நியூரான்ஸ் அண்ட் ஆர் ராட் ஷேப்டு. ஓகே, இதில் இருக்கும் நியூரான்ஸ் நரம்பு பகுதியில், நம்மளுடைய நரம்பு பகுதியில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும், ராட் ஷேப்பில் நீளமாக இருக்கும்ன்றாங்க. ப்ரியான்ஸ் இன்டியூஸ் சேஞ்சஸ் இந்த நார்மல் ப்ரோட்டீன்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் ப்ரோட்டீன்ஸ். நல்லா ஸ்ப்ரிங்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து என்னது அந்த வயபிலிட்டி ஸ்ட்ரென்த் இழந்து வந்து நீளமாக மாறும். இந்தமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அது லூஸ் த ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஷேப்டு ப்ரியான்ஸ் இன்டியூஸ் த சேஞ்சஸ் இந்த நார்மல் ப்ரோட்டீன்ஸ். திஸ் ரிசல்ட் இந்த டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ என்னது டீஜெனரேட் பண்ணுது. அதனால் நம்ம அது பேரலைசிஸ் ஏற்படலாம், பிரெயின் டிஸார்டர் ஏற்படும். ஓகே, ப்ரியான்ஸ்னால. ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், ப்ரியான்ஸ் இஸ் அ வைரஸ் குரூப், இட்ஸ் அ நான் நியூக்ளிக் ஆசிட் மெட்டீரியல். அப்புறம் வந்து ஃபங்கையில் வந்து இட்ஸ் அ நான் கிரீன் சாப்ரோபைட்டிக் ஆர்கானிசம். அடுத்து வந்து வைரஸ், இட்ஸ் அ பயாலஜிக்கல் பஸ்ஸில் இருக்கக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஓகே, அடுத்து பாக்டீரியா, இட்ஸ் அ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். இதோட வந்து நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப் நியூக்ளியஸ் இதில் இருக்காது. ஓகேவா, ஸோ இது தரவாக பாருங்கள். ஸோ இதில் எதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.